என் பேர் ஹரி, ஸ்ரீஹரி கிருஷ்ணராஜ். இங்க ஆனந்த போஜனா கேட்டரிங் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க இன்னைக்கு சிறப்புமிக்க வரலாறு சிறப்புமிக்க ஃபங்க்ஷன் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாடு அரசு சார்பா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்க மொத்தம் 1.5 லட்சம் இருந்து 2 லட்சம் பேத்துக்கு உணவு தயாரிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. எல்லாமே அறுசுவை உணவு, எதுவுமே நம்ம நார்மலான ஃபுட் இல்ல. நார்மலானா எல்லாருக்குமே ஒரு விருந்து மாதிரியே பண்ணியிருக்காங்க. சும்மா எப்பவும் போல ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்குமே இலை போட்டு நல்ல அறுசுவை உணவு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 5000 கிலோ அரிசி மட்டுமே பண்றோம். அது இல்லாம 3 வேளையும் காலையில டிஃபன், மதிய சாப்பாடு, தலவாழை சாப்பாடு, இரவு மறுபடியும் அதே மாதிரி டிஃபன். ஸோ ரொம்ப நல்லா பண்ண சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் இல்லாம வரவங்க அத்தனை பேத்துக்கும் உணவு நல்லபடியா பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்க மொத்தம் 5 நாளா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குங்க. ஃபங்க்ஷன் வந்து 24-25 தான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா அதுக்கு முன்னாடி இருந்தே சாப்பாடு போயிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு நாளுமே 15,000 பேர் 20,000 பேர் ஒவ்வொரு நாளுமே டோட்டலா 20,000 பேருக்கு ஒரு நாள் நார்மலா போயிட்டு இருக்குங்க. இங்க மொத்தமா சர்வீஸ், சப்ளை, அப்புறம் சமையல் எல்லாம் சேர்த்து ஒரு 650 to 700 பேர் இருக்காங்க. அப்ப அது இல்லாம கிளீனிங் பீப்புள் தனியா இருக்காங்க. அது எல்லாமே தனியா. ஆமாங்க, அது எல்லாமே ஒரே மாதிரி ஃபுட்டு தான். எதுக்கு அப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வர கிரௌட ஸ்பிளிட் பண்றதுக்கு தான். மற்றபடி உணவுல எல்லாம் எந்த டேஸ்ட்லயோ குவாலிட்டிலயோ எந்த ஒரு சின்ன இது கூட உண்மையாலுமே எந்த ஒரு கடவுள கூட இது கிடையாது. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. வாங்கி கொடுத்த பொருளும் சரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டும் ட்ரஸ்டீஸ் எல்லாரும், கவர்மெண்ட் தான் மோஸ்ட்லி கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்குறாங்க. காய்கறிலாம் மொத்தமா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா, அதாவது மொத்தமா ப்ரொக்யூர் பண்ணாம அடுத்த நாளைக்கு தேவைன்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு.